திருநீரு, மந்திரமாவது நீரு, மரத்தில் ஆவது நீரு, தஞ்சனம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, ஆழமாயும் சிவனுடைய திருநீரே அப்படின்னா திருநீரிட்டா யார் கெட்டார்? திருநீரிட்ட யார் கெட்டா கிடையாதா இல்லையா? இருக்கட்டும். இந்த இடத்துல இந்த கேடு கோலம் உங்களுக்கு என்ன காரணம்? எதுக்காக இந்த கோலத்தை என்ன காரணம்? சாமி குழுவுறதுக்கு நான் போதிக்கு வந்திருக்கிறேன் சாமி, போச்சுக்கிறாதியா? போதிக்கு வந்திருக்கியா? கேட்டா இந்த கோலத்துடைய பெருமை தெரியுமா? கோலத்துடைய பெருமை தெரியுமா? யாராவது பெரியவர்கள், பெரிய ஆழ்வா, மகா பெரிய ஆழ்வாரே இந்த கோலத்துலதான் ஒவ்வொரு போயிருக்காங்க. சரியா? மகா பெரியாழ்வாரே இந்த கோலத்தோடு தான் போயிருக்காரு. திருநீரை பூசி இது வந்து குளிர் அடிக்குது. குளிர் அடிக்கிறதுக்காக நான் போட்டு வந்து சொல்லியது. அது பெரிய அநியாயம் இல்லையா? பட்டெடுத்தார் கூட முதல்ல இதே கோலத்தோடு தான் போனார். ஆண்டி கோலமாக இருந்தாலும் கூட ஆண்டி கோலத்தோடு இருக்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ஆண்டவனையும் வணங்காம தனியா ஆசிரமம் அமைக்கிறதான் தவறு. அவசரம் இந்த சாமியார் கூட போட்டவங்க ரொம்ப பேர் ஆசிரமம் அமைச்சிருக்கான். ஐயா நான் அந்த சிரமத்துக்குலாம் நான் போகல. கனி தீவு அந்த சிரமத்துக்கா அந்த ஆசிரமத்துக்குலாம் நான் போகல. சரி, அப்ப இந்த இடத்துக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்கள் யாரும் இங்கே இருந்திருக்கிறீங்களே? நான் கலகம் பண்றதுக்காக வந்திருக்கேன். கலகம் பண்றது? ஆமா. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சொர்க்க பிரியா சூர்யா, கலக பிரியா ராமா என்று உழைக்க முடியும். ஆமா. சுவாமி இங்கதான் உங்களுக்கு கலகம் பண்றது வேற இடம் கிடைக்கல. கலகம் பண்றதுக்கு இந்த இடம் தான் சிறந்த இடமா இருந்துச்சு. அதனால கலகம் பண்ண வந்திருக்கு. தங்களுடைய தந்தைக்கு பேர் பிரபா. என்ன வேலை பார்த்தாங்க? படைப்புத்துறை. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். தங்கள் தாய்க்கு கலைவாணி. அக்கறை இலக்கணம், இலக்கணம், கணிதம், வேதம், புராணம், வியாகரம், நீதிசாசனம், தர்மசாஸ்திரம், போகதாசனம், இதிகாசம், தாவியம், அலங்காரம், மதமானவன், நாடகம், நிறுத்தம் என்று சொல்லப்பட்ட 64 இளைஞருக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் கேட்டால் அவள் தான் கலைவாணி. நாடு கடைசி. எங்க அம்மா உங்க வாயில்தான் இருக்கா? நாவாக இருக்கின்றார். ஒரு குழந்தை எப்போது பிறக்கின்றதோ மனுஷனா இருந்தாலும் சரி, மாடுனா என்ன சொல்லணும்? மாடணும். மாதா ஊட்டாத சோற மாங்கா ஊட்டும். மாதா ஊட்டாத சோற மாங்கா ஊட்டும். குழந்தைகளுக்கு பிரியமானவர் நேரு மாமா. குழந்தைகளுக்கு பிரியமானவர் நேரு மாமா. ஆக குழந்தை பிறப்பது அம்மா. அம்மா என்ற வார்த்தையை சொல்லி சரியா? ஆக மாமாங்கிற அந்த அர்த்தத்துல ஒருத்தருக்கு செல்வம் இல்லைன்னு வச்சுக்கல, அவர் ஏற்படக்கூடியது செல்வம். அந்த மகாலட்சுமி இல்லைன்னு வச்சுக்கல, முதல் எடுத்து மகாலட்சுமி வச்சுக்கல, அங்க ஒருத்தர் ஏழையாத்தான் இருப்பான். உண்டா இல்லையா? ஆக மா 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 ஆக மாமா அப்படின்றதுனால தவறே கிடையாது. அப்ப நீங்க மாவா மாமாவா? மாமானே இருக்க இல்லங்க. எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னா நமக்கு புரியணும். மகாலட்சுமி இருக்காரா? மாபெரும் மகாலட்சுமி இருந்தால்தான் செல்வம் இருக்கும். ஆக மாங்கிற மகாலட்சுமி இருக்கணும். சரியா? அப்ப எங்க அம்மா உங்க வாயிலே இருக்கணும். உண்டா இல்லையா? கலைவாணி இருந்தா தானே பேச்சு வரும். அம்மாங்கிற வார்த்தை பிறந்தா தானே ஒரு குழந்தை. இல்லைன்னா இதுக்கு பேர் ஊமையா இல்லையா? சரி இருக்கட்டும். அப்ப அடுத்து நீங்க யாரும் இந்த இடத்துக்கு கேளுங்க. வேள்வி மணிச்சார். வேள்வி மணிச்சார். வேள்வி மணிச்சார். வேள்வினா என்ன? யாகம். அந்த யாகத்தில் செய்யக்கூடியது என்பவங்க முனிவர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் காவல் பார்க்கிறோம். என்ன காவல்? கருந்தினை சிந்தனை. கருந்தினை சிந்தனையா? செந்தனை. செந்தனையா? சிந்தனையில சிந்தனை இன்னும் அறுவடை ஆகலையா? இன்னும் அறுவடை இன்னும் அறுக்கல. யாரோ கூட கேட்டது யாரு? என் தங்கச்சி. தங்கச்சியா? வள்ளியா? வள்ளியான்னு கேட்டேன். வள்ளியான்னு கேட்டேன். வள்ளி. சரி வள்ளி. அதுக்கு முன்னாடி கொண்டு கேட்டது யாருங்க? உங்க எப்படி இருக்க? நான் தான் கைவசமா வச்சிருக்கேன். இப்ப என்ன ஆறு தட்டுல தான் இருக்குது. ஆனா பக்குவம் சரியா இருக்கு.
நடிப்பும் சிரிப்பும் தான் நாடகம். சரியா? இருக்கட்டும். ஏன்னா ஜிவாஜி கணேசன் இருந்தார் பாத்தீங்களா, அவருடைய மகனாரு பிரபு. அந்த பிரபை முதுகுல அடிச்சானா ஒரு அடி. அந்த அடியை வந்து சிவாஜியுடைய மகன் அவங்க அம்மா கேட்டாங்களாம், இந்த மகன் இப்படி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் என்ன சொன்னாரா, நடிப்புங்கிறது எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். நடிப்புங்கிறது சரியா இருக்கணும். அந்த நடிப்புகளை சரியா நினைச்சுக்கவே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதான உண்மை. முதல் நடிக்க தெரியாது. இருக்கட்டும். சரி, அடுத்த அதுக்கு பேர் தான் நடிக்கலன்னு பேரு. தங்கச்சி இருக்கிறாங்க, கூப்பிட்டுலாம்
முடிவு வந்திருக்கிறார். அப்படியா? வணக்கத்திற்கு உடனே வணக்கம் தெரியும் தாயா. நாங்கள் இருவரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதமா? உடனே அழைத்து வா நாரத மகர்ஷியை. வாங்க, வாருங்கள். இப்படி வருக 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 நாரத மகர்ஷியை வருக வருக. வந்திருக்குல்ல வள்ளி ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஜாமியாருக்கு. பொற்பாதம் நாங்கள் பணிந்தோம் வருக வருகவே. பொற்பாதம் நாங்கள் பணிந்தோம் வருக வருகவே. வாணி அடிவாணி மகனார வருகவே. பொற்பாதம் நாங்கள் பணிந்தோம் வருக வருகவே. வாணி அடிவாணி மகனார வருகவே. வருகைகள் வரவாகும் நவமொழியே. வருகைகள் வரவாகும் நவமொழியே. அகமகிழ்ந்து போற்றியே நவமொழியே. பொற்பாதம் நாங்கள் பணிந்தோம் வருக வருகவே. வாணி அடிவாணி மகனார வருகவே. தலைமறைவாய் திகழும் உனது வடிவம் காண, உன்னை பெற்றவர்கள் செய்த தவம் மேன்மை காண. தலைமறைவாய் திகழும் உனது வடிவம் காண, உன்னை பெற்றவர்கள் செய்த தவம் மேன்மை காண. கற்றறிந்த காவியத்தில் உண்மை காணும். கற்றறிந்த காவியத்தில் உண்மை காணும். பாட்டவரை நாகரிகத்தில் புண்ணியவான்களே. பொற்பாதம் நாங்கள் பணிந்தோம் வருக வருகவே. வாணி அடிவாணி மகனாரவரே. கோமாரைந்தார் நலமாடினே. கோமாரையார் பாடி உனை போற்றினேன். கோமாரைந்தார் நலமாடினே. கோமாரையார் பாடி உனை போற்றினேன். சுரமாவிடனாடி மனமாட துதிமாடி மனநாடி என்னை தேடி விரைந்தோடியே. உயர்வான பவனானம் தருவானவா. உருவாக உருவாகி அவன் ஆழ்பவா. மூலாதி மார்போல அருள்வீரையா. அருள்கோர்ந்து அருளாதி தருவீரையா. அருள்கோர்ந்து அருளாதி தருவீரையா. பொற்பாதம் நாங்கள் பணிந்தோம் வருக வருகவே. வாணி அடிவாணி மகனாரவரே. வருகைகள் வரவாகும் நவமொழியே. வருகைகள் வரவாகும் நவமொழியே. அகமகிழ்ந்து போற்றியே நவமொழியே. பொற்பாதம் நாங்கள் பணிந்தோம் வருக வருகவே. வாணி அடிவாணி மகனாரவரே. 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 பொன்னாகி வழியாகி போகமாகி புறமாகி அகமாகி புனிதமாகி மண்ணாகி மலையாகி கடலுமாகி மதியாகி ரவியாகி மற்றுமாகி முன்னாகி பின்னாகி நடுவுமாகி உழுதாகி நாதமரம் முழங்கி எங்கும் பின்னாகி பறவை இன்ப வெள்ளம் தேக்க வியன்கிறதே பொழிவுகிறார் என விளங்கும் தேவாதி தேவன் அருள் பறக்கும் தூதுவரை அறிவூட்டும் ஆசானாகி வையமெல்லாம் மனம் சுற்றி வரும் ஐயனே வருக வருக. மலரே புதல்வரே வருக. மாதவன் பேரனே வருக. அலைவாணியின் புத்திரரே வருக. பிரம்மாவின் புதல்வரே வருக வருக. இசைக்கொரு இலக்கண வகுக்கும் இசைஞான வல்லலே வருக வருக என உலகத்தில் உள்ள நலன்கள் அத்தனையும் கழகத்தின் ரூபமாக துவக்கி முடிவிலில் நலமாகவும் வளமாகவும் மாற்றும் வாக்கு சாதத்தியம் மிகுந்தவரை வருக வருக. சுவாமி இதுவோ காரணம் நாங்க நாட்டுல இருக்கும் போது நீங்க வருகை தந்திருந்தால் குறிஞ்சி பண் முழங்க கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். நாட்டில் நீங்க அதிதியாக திடீரென வந்திருந்தால் அதாவது எங்களால இவ்வளவுதான் உபசரிக்க முடிஞ்சது. அதனால நாங்க கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு எம்மை சேர்ந்த அனைவரையும் வந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நாரத மகர்ஷி உலகத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும். அதனால தாங்கள் எம்மை நாடி வந்ததன் காரணத்தை நான் அறியலாமா சுவாமி? இன்றைக்கு பெரிய விஷயம் ஆசீர்வாதம்
இன்னைக்கு கிடைத்ததே பெரிய விஷயமா இல்லையா? ஆனால் பெரிய விஷயம் தான். ஏன்னா விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா நாடுவர்னா யாரு? அவருடைய தொழில் என்ன? கழகம் பண்றது வேலை. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்களே, அழகா பேசுறீங்க. ஆபத்து பொதுவாத பிள்ளையும் அரும்பசு பொதுவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் சரித்திரம் அறியாத கண்ணீரும் கோபத்தை இழக்காத வேந்தனும் குறுபடி உள்ளாத சீடனும் பாவத்தை தீராத நிறுத்தமும் இந்த ஏழு உலகத்தில் இருந்தும் பயிரிலை தானே அப்படின்னு சொன்னார். வாழணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக திலகமணியா நெற்றியும் தெளிவில்லாத புத்தியும் அன்பில்லாத பக்தியும் அகமில்லாத சக்தியும் ஜீவகாரணியம் இல்லாத தவமும் சிந்தையில் ஏறா தவமும் ஆறில்லா ஊரும் மனதில்லா பாரும் மானமில்லா கல்வியும் ஞானமில்லா செல்வமும் பக்தி இல்லா பூஜையும் போர் நடத்தும் வீடும் புனிதமில்லா நாடும் நீதி இல்லா அரசும் பிடி சூழ்ந்த தேகமும் அதாவது நிழல் தராத அரச மரமும் இதெல்லாம் வந்து குருவை வணங்காசீடனும் உபதேசம் உள்ள ஏன் எங்களுக்கு பேச தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஏன் தம்பி கொட்டைத்தூர் மலர்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூர் மலிவு நூல்களை படிக்க படிக்க தொட்டனை தூர் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூர் அறிவு. நீங்க கவி சொல்லுங்க, குரல் சொல்லுங்க, ராமாயணம் பேசுங்க, மகாபாரதம் பேசுங்க, எல்லாமே எங்களுக்கு பேச தெரியும், பேச முடியும். அப்ப மகாபாரதம் பெரிய ராதாகிருஷ்ணன் பெரிய இவரா இல்ல தெரியாம கேட்க ராதாகிருஷ்ணன் பெரிய ஆளுயா? இல்ல நான் ராதாகிருஷ்ணனா நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க? ஏன்னா நாரத மகரிஷி அப்படிங்கிற பெரிய ஆளு, ராதாகிருஷ்ணன் பெரிய ஆளே கிடையாது. ராதாகிருஷ்ணன் இந்த மணிமேகலைக்கு வந்து சுஜிபி. என்னதான் பொம்பளைக்குள்ள பேசினால சுஜிபியா? இல்ல ஆமா உள்ள நம்ம சாப்பிட்டியா? என்ன கவி பேசணும் உங்களுக்கு இல்லமா குற்றம் சொன்னால் குற்றது சொன்னால் அற்றது உண்மையை பேசு. என்னது உண்மையா? உண்மை தானே சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசணும், என்ன கேள்வி பேசணும்னு நினைக்கிறேன். பேசணும்னு சொன்னியா இல்லையா? ஆமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். என்ன பேசணும்? அற்றது பண்ணணும். எப்படி சொல்லுங்க, நீங்க தானே சொல்லிருக்கீங்க. காது இருக்குமா? நான் என்ன கேட்கணும் உங்கள்கிட்ட? எவரும் கேட்கணும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க கவி பேசுறாங்க, கவி பேசுங்க. கவியிலே நான் வந்துட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா வெம்புவாள் விடுவாள் போய் தமிழம் தின்பாள் போய் சாகிறேன் என்பாள் போய் அன்பெனும் கொடிய கண்ணால் ஆயிரம் சிந்தையாறு நம்பினவர்களெல்லாம் நாயை விட கேவலமானவன் அண்ணா. அடுத்து இத்தடி நாம எழுத்தடி வப்பளிக்க மட்டில் வருந்த செய்ய கொட்டி கிழங்கன்று கூறுவார்கள் மலங்கோசை வையம் பெறும் அப்படின்னா அரியது கேட்கில் வரிவடி வேலை அரிதறிது மாநிலரால் ஆதரிது மாநிலராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் தான் செய்வாராயும் வானவர் நாடு வழி திறந்திடுமே. வானவர் நாடு வழி திறந்திடுமே. உண்மைதானே? நாளில் பந்தாடி நாளில் பந்தாடி நடுவே ஒரு காலடி. அது என்னடி? நாளிலே பந்தடி நடுவே ஒரு காலடி. அது என்னடி? அதை நீ கூறடி. என்னடி? அதை நீ கூறடி. ஏற்கனவே அவர் மேல ஏத்தி விட்டுட்டு இருக்காரு விருதக்காரு கொண்டு அறுபட்டு போவீங்க அடியே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வேற நீங்க வேற ஏதாவது பேசிட்டு அடுத்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா கம்பன் பாடினா அதையும் பேசுறீங்க. ஆரம்பத்துல கம்பனுடைய கவியை சொன்னீங்க. அந்த கம்பனுடைய கவி வந்து கம்பனும் பாடியிருக்கார் கவி, காலமேகம் புறமனும் பாடியிருக்கார் கவி, சிவவாங்கியும் பாடியிருக்கார் கவி. எல்லாமே கவிதான். சரியா? அந்த கவியை பேசுறதால பேசல, அதுக்கான பதில் வரணுமா இல்லையா? ஸ்ரீரங்கத்துல பாடினா கம்பன் ஒரு சின்ன புள்ள இறந்துருச்சு அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைய பார்த்த கப்பல் என்ன பண்ணா, நான் உயிர் பிடித்தறியா அப்படின்னா இறந்த பிள்ளைய யாராவது உயிர் பண்ண முடியும்? இறந்த பிள்ளைய உயிர் எழுப்ப முடியாது அப்படின்னு சொன்னீங்களா? ஏன் அதாவது மகாபாரதத்துல இருக்கே இறந்தவங்க எல்லாம் சாக வச்சிருக்காங்க. ஓ வாங்கி இல்ல இறந்தவங்க எல்லாம் விளக்க வச்சிருக்காங்க.
கேக்குறீங்க? அதாவது இறந்தவனை சாக வச்சிருக்காங்க. இறந்தவனை பிழைக்க வைக்க முடியுமான்னு கேக்குறீங்க. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வந்துச்சு. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வந்துச்சு. அசுரர்களுக்கு குருவாகப்பட்டவர் யாருன்னா சுக்கராச்சாரியார். தேவர்களுக்கு குருவாகப்பட்டவர் யாருன்னா பிரகஸ்பதி. அப்ப அவங்களுக்கு சண்டை வரும்போது அசுரர்கள் சண்டை 2 பேரும் போராடிட்டு சண்டை வந்துச்சு. காரணம் என்ன? உங்களுக்கு சண்டை வரணும்னா எதுக்காக சண்டை? ஏங்க சண்டை வந்துச்சுன்னா எதுக்காக வரும்ன்றது தெரியாதா? ஒண்ணு மண்ணால வரணும் இல்ல போடுறாங்க. இதானே உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியும் எதுக்காக சண்டை வந்துச்சுன்னு சொல்ற. எப்படி சண்டை வந்துச்சு? முட்டாள்தனம் என்று சொல்றாரு. அறிவாளிக்கும் அறிவாளிக்கும் 3 பாதை, அறிவாளிக்கும் முட்டாளுக்கு 2 பாதை. எங்களுக்கு தெரியும் முட்டாளுக்கு ஒரே பாதை. அறிவாளிக்கு 2 பாதை, அதாவது அறிவாளிக்கு 3 பாதை இல்லைங்க. முட்டாளுக்கு 1 பாதை. ஏன்னா ஒருத்தர் இங்கிட்டு இருந்து போறேன், ஒரு முட்டாள் போறேன், அங்கிட்டு ஒரு முட்டாள் வரேன்னா என்ன செய்ய? நம்ம இறங்கணும். இவனுக்கு என்ன நம்ம அவசியம்? இறங்கி போட தேவையா கிடையாது. இந்த முட்டாள் இங்கிட்டு போவே, அந்த முட்டாள் வருவியா, இவனை நம்ம குறைச்சாதான் அங்கிட்டு வருவியா, இவன் என்ன செய்ய, இவனை நம்ம குறைச்சாதான் 2 பேர் போய் என்ன செய்வாங்க? நேருக்கு நேரம் போய் முட்டிக்கிடுவாங்க. அப்ப முட்டாளுக்கு ஒரே பாதை, அறிவாளிக்கு ஒரு முட்டாளுக்கு 2 பாதை இல்லையா? ஏன் அப்படின்னா அங்கிட்டு ஒரு முட்டாள் வரையா, இங்கிட்டு ஒரு அறிவாளி போறேன். அவன் என்ன செய்வியா? முட்டாள் வரையா, அவன் முட்டா பெயர். நம்ம என்ன செய்யணும்? அறிவை பயன்படுத்தி கீழே இறங்கிடுவியா. அப்ப ஏற்கனவே 1 பாதை, இவன் கீழே இறங்கினால 2 பாதை. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை, அறிவாளிக்கு 3 பாதை. என்ன அப்படின்னா அங்கிட்டு ஒரு அறிவாளி வரும். இருக்கு நீங்க சொல்ல, நான் விளக்க சொல்லாம விட மாட்டேன். இங்கிட்டு ஒரு அறிவாளி, அங்கிட்டு ஒரு அறிவாளி. அப்ப என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? ஆத்தாடி நம்மளுக்கு ஆகாத விவகாரம், அவன் ஒரு பாதை இறங்கி போடுங்க. ஏற்கனவே இருக்க பாதை. இந்த அறிவாளி இங்கிட்டு ஒரு இறங்கி ஆக மொத்தத்துல அது 2 3 பாதை. அறிவாளிக்கு 3 பாதை. நீங்க சொன்னது இல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீ யாரு? வள்ளி. உன் பேர் என்ன? என் பேர் வள்ளி. வள்ளி தானே? வள்ளிதான். உங்க அப்பா பேர் என்ன? நம்பி மன்னன். நம்பி மன்னன் தானே? ஆமா. உங்க அப்பாவுக்கு உடனே சம்மந்தம் இருக்கா? எங்க அப்பாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல எங்க அப்பா கண்டெடுத்ததுனால வளர்க்கறதுனால தந்தை, அதாவது யாரு வளர்த்தாலும் சரி அப்பா தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். எப்படி? நீ வள்ளிதானே? ஆமா. அப்ப எப்படி பிறந்த? யாருக்கு பிறந்த? உனக்கு தெரியுமா? யாருக்கு? அப்ப நான் வேற மாதிரி பேச வச்சிருக்காரு. என்னது? ஏதாவது பேச? வள்ளிதானே? வள்ளிதே. எவனுக்கு பிறந்த நீ? எவனுக்கு? நம்பிராஜன். நீ பிறக்கல. நம்பிராஜனுக்கு பிறக்கலைன்னு தெரியுது. தெரியுதா? தெரியுது. அப்ப மோத்தா யாரு? நல்லா கேட்கப்பா. வாயிலிய எங்க ஆத்தா இப்ப ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேச. அம்மா பிள்ளையா நீ? இல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க அம்மா யாரு கேட்ட? உங்க அம்மா யாரு? ஏங்க நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? நான் கேட்கவே போயிடு. நான் என்ன சொன்னேன்? எங்க வள்ளிதானே நீ? வள்ளிதாங்க. நான் பெரியார் அப்படின்னு இல்ல உள்ளே பேசுறீங்க. இருங்க, நான் சொல்றது வள்ளி. நீ உங்க அம்மா யாரு? நான் பேச வாய்க்க கேட்டு வரிச்சவனுக்கு உள்ள பத்தா ஓம் கேட்கிறாங்க. ஏங்க நான் முதல்ல எனக்கு அது பிடிக்காது. என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஒண்ணு கவி பேசு. கவியை தொட்டு சரி, கம்பனுடைய கவியை தொட்டு ஒருத்தர் செத்தா நீங்க பழக்க வைக்க முடியாதுங்களா? பழக்க வைக்கிறதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன். நீங்க எதுக்கு இங்க போறீங்க? இதை சொல்ல மாட்டோமா பின்னால? உங்க முகரையில எங்க முகரை குறைச்சு ஓட்டீங்களா? எங்க முகரை நல்லா புரிஞ்சுக்கிறாம எதையும் அவசரம் வராத காரியம். அறிவாளிக்கும் அறிவாளிக்கு 3 பாதை. அங்க இருந்து ஒரு அறிவாளி, இங்க இருந்து போறவர் அறிவாளி. சரியா? அங்க இருந்து ஒரு அறிவாளியை பார்த்து ஒரு அறிவாளி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அடடா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு அவர் ஒதுக்கி போயிடுவார். இன்னொரு அறிவாளி அவர் என்ன பண்ணுவாரு, சா நம்மளுக்காக ஒருத்தர் ஒதுக்கி போறாரு அப்படின்னு அவரும் ஒரு பாதையில ஒதுக்கி போயிடுவார். அப்ப அறிவாளிக்கும் அறிவாளிகள் 2 ஒதுங்கி சென்றது 2 பாதை. ஏற்கனவே அறிவாளியும் ஒரு பாதை. அறிவாளிக்கும் 3 பாதை. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. முட்டாள் என்ன தெரியுமா? உன்ன மாதிரி ஆமா, இவர் அறிவு கூடுதவர். கிளிக்க போறாங்க நம்மள எது அப்படின்னு நினைப்பாரு. நாளாச்சு நாட்டா விட்டு விடுவேன். புரியுதா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. கிழிக்கிற வழியா போயிட்டு எங்களை கழிக்க ஏன் அவசரப்படுற? பத்தியா இதுலதான் குடும்பம் வரல. அப்புறம் நாரா கிழிக்கிறதுக்கு குடும்பம். புரியுதா? அங்கிருந்து உதவி புரியாது அப்படின்னு வந்த வாரம் அறிவாளி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரி இதனுடைய குணம் இருக்கு.
அப்ப குளத்துக்கு ஏற்றாப்புல நம்ம ஒதுக்கி போகணும் அப்படின்னு சொல்லி அறிவாளி ஒதுக்கிடுவாரு. அப்ப அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை, முட்டாளுக்கு ஒரே பாதை. ஏன் அப்படின்னா இப்ப நீ பேசுற சம்மந்தமெல்லாம் பேசுற மகாபாரதம் ராமாயணம் எதை வேணாலும் பேசு. மகாபாரதம் ராமாயணம் எதை சம்பந்தம்லாம் சொல்றாரு. மகாபாரதம் ராமாயணம் எதை வேணாலும் பேசு. நான் சொல்ல தயாரா இருக்கேன். என்னை பத்தி நீ கலையப்பட வேண்டாம். நீ தொட்டைனா கெட்டிக்கார நான் எட்டி பிடிச்சுக்குவேன். சரியா? ஆக முட்டாளுக்கு ஒரே மாதிரி. அவனும் வந்த வழியிலே வருவான். அவன் என்ன தெரியுமா? என்ன ஒரு புரியாது அப்படின்னா இவன் என்ன அவன் என்ன புரியாது ஒதுக்க மாட்டாரோ. அப்ப 2 பேரும் ஒரே பாதையில அடிச்சுட்டு போவான். அதுக்கு தான் சொன்னான் அறிவாளிக்கும் 3 பாதை, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை, முட்டாளுக்கு ஒரே பாதை அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், 3 பாதையே போகலாம்னு நினைக்கிறேன். இந்த மகாபாரதம் ராமாயணம் சொல்லிக்கிறேன். அது தெரிஞ்சா பேசுங்க, நான் தொட்டு பிடிச்சுக்கிறேன். நான் சின்ன பிள்ளை, ஏதோ எனக்கு தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா வாய்க்கால கெட்ட கடலையை போக்கால விட்டு இருக்கிறான். வாய்க்கால கெட்ட கழுதைய வாய்க்கால கெட்ட கழுதைய வாய்க்கால விட்டு திருத்துறான். என்ன பொறுத்தவரை நான் திருத்துவேன். உங்களால முடிஞ்சா நீங்க ராமாயணத்தை தொட்டாலும் சரி. இல்ல வாய்க்கால கெட்ட கழுதையா வாக்கால கெட்ட கழுதையா அத சொல்லுங்க. வாய்க்கால கெட்ட கழுதைய போக்கால விட்டு திருத்து. வாய்க்கால் அந்த தமிழை பத்தி உனக்கு தெரியுமா? இல்ல எதுக்கு வாய்க்கால் எதுக்கு சொன்னீங்க? இல்ல உனக்கு நீ பாவம் தானே. அதாவது கல்வி கல்வியை கற்றுக் கொடுக்கிற வாத்தியாரு. நீயே குலத்துல பிறந்து காவலுக்கு இருக்கிற ஒரு மட்டமான ஒரு பெண்ணு. மட்டமான பெண்? ஆமா சாமி எங்க இருக்க நீ வண்டியில பரியாதீங்க. நீ வண்டியில பரியாதீங்க. என்னுடைய பிறவை வந்து கோபப்படுத்தாதீங்க. என்ன கோபப்படுத்தாத அவ்வளவுதான் சொல்லுவேன். யாரு என்ன கோபப்படுத்தாத? என்ன அவன் புரியாம நீங்க அப்ப ராமாயணத்தை பேசு. இல்ல ராமன் தெரியுமா உனக்கு? என்னது ராமாயணத்தை அடிய தெரியுமா நுழைய தெரியுமா உனக்கு? பேசு, மலையாளத்தை பேசு. இல்ல இப்ப நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் ஒதுங்கி ராமாயணத்தை முடிய அடி என்னது? இப்ப நான் ஒதுங்க தெரியுமா அடிய தெரியுமா? நான் ஒதுங்கி நின்னுக்கிறேன். என்னது ஒதுங்கி? ராமாயணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு பேசு. நீ பெரியாலும் நான் ஒதுக்குறேன். எதுக்கு ஓரமா எதுக்கு நீங்க போறாரு? இங்க என்ன தரம்? அதாவது நானா தனியா பேசுறேன், என்ன பைத்தியக்காரியா? வாதி பிரதிவாதி கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஒண்ணு நீங்க கேள்வி கேட்கணும், இல்ல நான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும். அதை விட்டு ராமாயணத்தை பேசு. அடி தெரியுமா மொழி தெரியுமா? அடிய மொழியும் தெரியாதவரை எதுக்கு இங்க வந்திருக்கான்? வண்டி வேடம் போடுறோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாம வந்தீங்க நிப்பாங்களா யாராவது? அப்ப பேசு. நீங்களே எடுத்த உடனே என்ன சொன்னீங்க? அப்பா கிடைச்சது எங்களுக்கு இது தொட்டைத்தூர் வழக்கேடி வாழ்ந்தற்கு கற்றலைத்தூர் அறிவு. நூல்களை படிக்க அறிவு. அதாவது அன்புக்குத்தான் அடிமை, அகந்தைக்கு அடிமை கிடையாது. அன்பே சிவமயம். இந்த உலகத்துல அன்புங்கிறது வந்து எவ்வளவு பெரியது அப்படிங்கறது முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்க சாமி. சரியா? அதனால நீங்க விவரம் கேளுங்க சாமி. அதாவது எல்லாமே தெரிந்தவனும் கிடையாது, எதுவுமே தெரியாதவனும் கிடையாது. கைமண்ணளவு கண்ணாத உலகம் கிடையாது. ஆமா, குற்ற கிழவனந்தை ஓடுகின்றார் கலைவாணி. இந்த கலைவாணி என்ன பண்றாங்க? ஊசி முனையில தவம் பண்ணி தெரியாததை தெரிஞ்சுக்கணும்னு கல்வியை கொடுக்கிற கலைவாணியே இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். சரியா? வார்த்தைகளை விடாதீங்க சாமி. திகினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாது, நாடினால் சுட்டவடு. அதாவது திகினால் சுட்ட பொண்ணு கூட ஆறிடுமா, ஆனா சொல்ற சொற்களுடைய வடுக்கள் வந்து ஆறாதுமா. இசை நாடகம், பேச்சு, பாட்டு, நடிப்பு, இந்த 3 இருக்கணும். அது இருந்தாத்த அப்படி ஏற்றுப்பாரு. உங்களுக்காக நான் விட்டு போய் எனக்காக நீங்க விட்டு போனோம்னா காலையில என்னையா நாடகம் நடத்துறாங்க, உண்மையாலே என்னையா நாடகம் நடத்துறாங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆமா, கோச்சுக்காதம்மா. தம்பி நீங்க தான் இந்த வரைக்கும் கத்துறீங்க, அப்படியே கிச்சனு ஏறிட்டு அப்படி இறங்குறீங்க. கோச்சுக்காதம்மா. நானா கோச்சு? ஒரு தேவலோகத்துல 14 லோகம் போகக்கூடியவர். உங்களுக்கு தான் கோபம் அதிகமாகுது, எனக்கு கோபமே வரலையே. பூலோகம், புகர்லோகம், மகலோகம், தேவலோகம், தமிழோகம், சத்தியலோகம், அதலம், இதலம், சுதலம், தராதலம், ராஜதலம், மகாதலம், பாதலம், 14 உலகங்கள். இந்த உலகத்துல
இந்த பிரம்மாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம். எது? உங்க அப்பாவுக்கு கெட்ட பழக்கம் உங்களுக்கு தானே தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்? உங்க குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகன்னாலே? ஆமா. முருகன் சின்ன பிள்ளையா இருக்காருன்னு முருகன் சின்ன பிள்ளையா இருக்காருன்னு அவனை மதிக்காம இவரை வாட்டு உள்ள போயிடுறாரு. உடனே முருகன் பார்த்தார். முருகன் மதிக்காம உள்ள போயிடுறார். பிரம்மா போன உடனே முருகன் கூப்பிடுறாரு, யாரு உருவமான பெரிய உருவமா இருக்கு, நான் சின்ன பிள்ளை கடகு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், நீ யாரு? அப்படின்னு என்கிட்ட கேட்கற அங்கே அவர் கேட்டாரு, உங்க அப்பா கேட்டாரு. கதைகிற பையன் ஏமா கோவப்படுற? கதைகிற இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, யார பாரு? நான் தான் பிரம்மா. என்ன 4 தடவை இருக்கு உனக்கு? இல்லைங்க, ஏற்கனவே 5 தடவை இருந்துச்சு. ஒருத்தர் கிளிக்காரு. யாரு? உங்க அப்பா தான். ஆளு சிவபெருமான். சிவனுக்கு 5 தலை, பிரம்மனுக்கு 5 தலை. ஆமா, உங்க அப்பா போய் சொன்னாருன்னா அப்புறம் தலையை கேட்டாம என்ன செய்வாங்க? அவசரப்படாத, ஒண்ணு தெரிஞ்சா பேசு, சரியா? ஒண்ணு பேசுறதையாவது பேச விடு, சரியா? ஒண்ணு விட்டு கொடுத்து வாழணும், சரியா? இல்ல வாழாம செத்து போயிடணும். உயிரோடு பேசணும் இல்ல. அது மாதிரி பிரம்மன் தூங்குறாரு உள்ள. பிரம்மன் என்ன பண்றாரு? சிரசிலே கொட்டி சரிகளை இறக்கின்றார் முருகப்பெருமான். நீ படைக்க வேண்டாம், என்னை வலிக்கா முடியல, நீ வாழ்றத பேசணும். நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ என்னை மதிக்கிறவனுக்கு தான் நான் வாழ்ந்து கொடுப்பேன். நீ மதிக்கல அப்படின்னு சொல்லி சிறையில் அடிச்சார். அடிச்சுட்டு என்ன படைச்சா தெரியுமா? இந்த புடலங்காய் இருப்பாங்க, புடலங்காய் படத்தை இருந்தா புடலங்காய் கீழ் நோக்கித்தான் நொங்குது, கீழ் நோக்கித்தான் நொங்குது புடலங்காய். ஆக காய்கறிகளில் கீழ் நோக்கி தொங்குறதுனால நீ படைச்ச பிரமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருமா? கொத்தவரக்காய் வெண்டைக்காய் மேல தூக்கி படைச்சார், மேல் நோக்கி. அடுத்து என்ன பண்ணாரு அப்படின்னா, பிரம்மா பழத்துக்கெல்லாம் கொட்டைய மாம்பழத்தை பழத்துல மாம்பழம், அந்த மாம்பழத்தை கொட்ட உள்ளதா இருக்கு. பழத்துக்குள்ளேயும் கொட்ட உள்ளதா இருக்கு. இந்த பலாப்பழத்தை ஒரு கதை வச்சிருக்காங்க. ஒரு குடும்பம் ஒரு மாதிரி பெண்ணை வச்சு எப்படி அப்ப சொரிய ஆத்தாத்தால ஒரு சடைச்சி பிள்ளையோ சக்கரை கட்டி. இது அப்பே சொரிய அப்படின்னா மேல இருக்கிறவே அப்பனா அந்த தோல், அந்த குடும்பத்தை தோல்மா. ஆக குடும்பத்தை காக்கிறது அப்பே சொரிய ஆத்தாலோ சடைச்சி. ஏன் அப்படின்னா அப்ப மேல பாதுகாப்பா இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை விட்டு இருக்கக்கூடியவள் தாய். அதுக்குதான் சொன்ன தாயை சனமென்றே தந்தையை ஒப்பென்றே மாய கலவி விட்டு மெதிலைக்குள் ஜெத்தக்காடு என் தாயும் சதமாமோ கண்ணம்மா தந்தையும் ஒப்பாமோ அப்படின்னு. ஆக அந்த தாய் என்பவள் விட்டு இருக்கின்றாள் பிள்ளைகளை. அந்த பிள்ளைகளை விட்டு இருக்கக்கூடிய தாயை கணவன் பாதுகாக்கின்றான். இதாண்டா ஒரு குடும்பம்ங்க. அப்பன்னு சொல்லி ஆத்தால சுழற்சி பிள்ளையோ சக்கரை கட்டி அப்படின்னா. ஆக பணா சுவைங்கிறது இனிப்பா இருக்கும், தித்திப்பா இருக்கும். அவள் பிள்ளையோ சக்கரை கட்டி. அது மட்டுமா சொன்னா கல்லும் கரணும் முள்ளும் வரணும் வேறு விலகும். கல்லும் கரணும் முள்ளும் வரணும் வேறு விலகும். கல்லும் கரணமா இருக்கிறது. கல் எப்படி இருக்கு? கல் எப்படியா இருக்கு? கரண மண்டலத்துல இருக்கு. அது மாதிரிய கற்கண்டு எப்படி இருக்கு? கரண மண்டலத்தான் இருக்கு. ஆனா அந்த கற்கண்டை நாக்கில போட்டா இனிக்கும், சரியா? கல்லும் கரணும் முள்ளும் வரணும். பலாப்பழம் பார்த்தீங்களா? முரடா இருக்கும் பலாப்பழம். ஆனா அந்த அருமையான சுவை இருக்கு. முரடா இருந்தால் கூட அருமையான சுவை இருக்கு, உள்ள இனிப்பு இருக்கு, சரியா? பலாப்பழம் பலாப்பழம் தான். ஆக பலாப்பழத்தை பார்க்கும்போது முரடா தான் இருக்கும், முள்ளு முரடா தான் இருக்கும். அதுல இனிப்பு சுவை இருக்கு, வேறு விலகல். இந்த புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா? கைப்போறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை உங்க பால வெள்ளம் போல காய்ச்சலா. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற அந்த கரும்பு கீழே வேறாத்தான் இருக்கும், பார்க்கும் போது விறகாத்தா இருக்கும். ஆனா ஒடிக்கும் போது திங்கும் போது இனிப்புங்கிற திட்டப்பட்டதா. அப்ப பழா மா பழா வாழை அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அது கூட கிடையாது. ஆக எல்லாத்துக்குமே கொட்டையே உள்ள வச்சா பிரபன் முந்திரி கொட்டை மாதிரியே முந்தாத
முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியில வச்சா முருகன் படைச்சிருக்கிறான். எப்பா தொட்டாய் மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா செடியும் தொட்டா சிறுகுதா கிடையாது. ஆனா தொட்ட உடனே சிறுகக்கூடிய செடியை படைச்சா முருகன். அதான் தொட்டாச்சு நீங்க. இது முருகன் படைச்சது. அதுபோல தொட்டோன்னு எல்லாமே அடிக்கிறது கிடையாது. செந்தட்டி தான் அடிக்கும். அதையும் படிச்சது முருகன் தான். எல்லா உயிரத்துக்கும் எஞ்சார் உடம்புக்கு சிரசே பிரதானம்னா எல்லா உடம்புக்கும் சிரசுலதான் கண்ணு மூக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் உடம்போடு சேர்த்து கண்ணு வாயு மூக்கு எல்லாமே சுவாசம் படைச்சது நண்டு. அதுக்குதான் கடகட கொடகொட தொடுறாங்க. கடகட கொடகொட தொடுது. காரணம் என்ன? நாட்டில் பேசுறாங்க நீங்க நினைச்சு கூடாது. வறண்ட நிலத்துல இந்த வறண்ட நிலத்துல மழை பெய்யும் போது தண்ணி போய் எங்க வாயும் நண்டு தோட்டலாலே வாயும் பயமா இல்லை. ஆக நிறைஞ்சு தண்ணி உள்ள போகும்போது கட 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 கடன்னு போகுமா? அப்படி நிறைஞ்சு வரும்போது குணகுணம் வருமா? நிறைஞ்சு தொடுமா? அது கடகட கொட கொட தொடு. ஆக அந்த நண்டை படைச்சது முருக பெருமான். அது மட்டுமா படைச்சா? இன்னும் ஒன்று இருக்குமா முக்கியமானது? எது? பறவை இனங்களிலே முட்டையிட்டு அடகாத்து கோழி அடகாத்து. இந்த கோழி அடகாக்குமா இல்லையா? இந்த கோழி அடகாக்குமா இல்லையா? கோழி அடகாத்து ஒருமா ஏமா உண்மையா சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க வரிசையா. ஆக கோழி அடகாக்கும். கோழி அடகாத்து குஞ்சு பொறிச்சு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க. ஆனா முருகன் என்ன பண்ணாரு? நீ எத்தனை படைச்ச? நான் என்ன படைப்பேன் தெரியுமா? சாமி ஒரு சின்ன கேள்வி சாமி. கொஞ்சம் கொடுமா. நான் என்ன படைப்பேன் தெரியுமா? எது? வாயினாலே திருந்து எல்லா பறவை இனங்களுமே பின்னாடிதான் தெரியும். ஆனா வாயினாலே நின்று வாயினாலே கேட்கக்கூடிய வபாலை படைத்தார். வபா முட்டையிட்டு அடையாடுத்தது உண்டா? கத்துக்கிட்ட சாமி. நல்லா திரும்ப சொல்லு. நாக்க நல்லா போட்டு சரியா? வாத்தியால பத்தி பேசுறீங்கன்னா இங்க பெரிய பிரச்சனை பிரளயமே நடக்கும். ஆமா. கடவுளே கடவுளாக நினைக்கிறோம். அதனால பொறுமையா போறேன். தீய பாலமுருக நாரதனையா கடவுளே கடவுளாக நினைக்கிறோம்.
இருக்கிறாங்க. 2ஆம் தரமா வந்து கல்யாணம் வந்து மாப்பிள்ளை விநாயகருக்கு சித்தி முத்தி வெள்ளவி என்ற 3 மனைவி, ஐயனாருக்கு பூவடி குக்கலை என்ற 2 மனைவி, சிவனுக்கு பார்வதி என்ற 2 மனைவி. ஏன் சாமி இந்த அக்கா பொருளுக்கு காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி எல்லாரும் மனைவி. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா விட வேண்டியது சாமி. எனக்கு செல்லு 52 மனைவி. ஏன் சாமி முருகன் கூட்டத்தை பத்தி தெரியாத மாதிரி கேட்கற நீங்க பேசலாமா? 52 81 எடுக்கிறாங்க. இல்ல முருகன் வந்து ஒன்னோட நான் கீர்த்த கூட கேட்கல. கொஞ்சம் வாங்கினாங்க, நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க. அதாவது முருகன் எப்படியாப்பட்டவர், அவங்க குடும்பமே எப்படியாப்பட்ட குடும்பம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். தெரியாத வரைக்கும் எங்களை பேசாதீங்க. குடிக்கல அப்படின்னு சொன்னா போறதே பெரிய மனுஷ தன்மை. முருகன் நீங்க பண்ண வேலையில அங்க போய் என்ன செய்யறாரு, பழனியில கோவணத்தை கட்டிக்கிட்டு கழுத்துல, அதாவது தலையில மொட்டையா போட்டு கழுத்துல ருத்ராட்ச மொட்டையா போட்டு அங்க நிக்கிறாரு ஆண்டியா. அவரை போய் கட்டிக்கிட்டா நான் என்ன சோகத்தை அடைய முடியும்? சரி, நீங்க பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளை இப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளையோட அப்பா அவர் யாரு? சிவபெருமான். அவர் எப்படியாப்பட்டவர்? அதாவது மண்ணை ஓட மாலையா போட்டுக்கிட்டு சுடுகாட்டுல இருக்கிற தாப்பாவை பூரா அப்படி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு கொண்டாடிக்கு தெரியாம அப்பாட்டி கங்காதேவியை தலையில வச்சு சுமந்துக்கிட்டு தில்லைகள் அதாவது நடனம் ஆடக்கூடியவர். கோவத்துக்கு அவர் வாட்டுக்கு ஆடுவார். இப்படியாப்பட்டவரை முருகனை நான் கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவரை போய் எப்படி நான் மாமா அப்படின்னு சொல்ல முடியும்? சரி, அதுதான் போகட்டும். நீங்க பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளையோட அம்மா யாரு? அந்த பார்வதி. உலகத்தையே ஆடக்கூடியவர், கட்டிக்கு அடங்காதவ, புருஷனுக்கு அடங்காத அடங்கா பின்னாடி சண்டி சாமுண்டி அப்படின்னு பேர் வாங்கினவன். அவங்கள போயிட்டு நான் எப்படி நீங்க முருகனுக்கு நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா நான் எப்படி அத்தை அப்படின்னு கூப்பிட முடியும்? சரி, அதுதான் போகட்டும். நீங்க பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளைய அண்ணன் யாரு கூட பிறந்த அண்ணன் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் எப்படியாப்பட்டவர்? குளத்தாங்கரையில உட்காந்துட்டு ஆத்தாவோட பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு, அதாவது சாப்பாடு தொந்தி வைத்த எதிர்த்து நடக்க முடியாம யாரு கொஞ்சம் அவள் கொடுப்பாங்க, யாரு கொஞ்சம் பொறிகளை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி உட்கார்ந்து இருக்கிற கூடியவர். அப்படியாப்பட்டவரை நான் எப்படி மச்சான் அப்படின்னு சொல்ல முடியும்? சரி, அதுதான் போகட்டும். நீங்க பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளையோட தாய்மாம யாரு? அந்த கண்ணன். அதான் மாமியாளுக்கு அண்ணன். அவர் எப்படியாப்பட்டவர்? உரியில இருக்கிற வெண்ணையெல்லாம் திரும்பி திங்கக்கூடியவர். எங்க பெண்கள் இருக்காங்க அங்கதான் இருக்கக்கூடியவர். என்ன அப்படியாப்பட்டவரை யாரும் கோச்சுக்கிறாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை, அப்படியாப்பட்டவரை நான் எப்படி சித்தப்பா அப்படின்னு சொல்ல முடியும்? நீங்க பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, ஆட்டிக்கிட்டு வந்துட்டு பத்தி மட்டும் குறை சொல்லாது. மற்றால குறை சொன்னாலும் சரி, கண்ணனை பற்றி இந்த ராதாகிருஷ்ணனை பற்றி மட்டும் குறை சொல்லாது. ஏன் தெரியுமா? அந்த குடியை வச்சு வெளியெடுத்தாரு. குடிய வச்சு வெளியெடுத்தாரு. ஆமா, ஆளுகளை ஏறி குடிய வச்சு அவர் திருடுறவர்ல, அதனால அவர் சொல்லிட்டாங்க ராதாகிருஷ்ணன். தவறா சொல்லல. பலராம அந்த குடிய வச்சு நீ குடி, நான் வெளியே எடுக்கிறோம். அங்க போய் வெண்ணெய் எடுக்கிறவங்க போய் எடுங்க. நீங்க பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல சாமி. அதனால எனக்கு வந்து நீங்க சொல்றதை கேட்கணும்னு அவசியமே இல்லை. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையை கூட்டி குடி 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 கூட்டி கோத்திரத்தின் முறையை கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையை ஓட்டமாய் சொன்னவர்கள் உனக்கன அக்கறையோ ஓட்டமாய் சொன்னவர்கள் உனக்கன அக்கறையோ கைவரு கை கட்டாலும் போ கற்று வந்தாலும் கைவர் கட்டாலும் மக்களாலும் போ. என்ன சொன்னால், நாட்டிற்கு நடிசன மன்னிப்புறத்து கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறை என்று ஆத்திரத்தை மூட்டிவிட்டார். அருளாளருக்கு அருளையும் பொருளாளருக்கு பொருளையும் சக்தி இல்லாத உனக்கு சக்தியும் புத்தி இல்லாத உனக்கு புத்தியும் உன்னை கூட்டி தர மாட்டோம். காட்டி செய்வது செய்வார். நாளைய சூரிய சோழத்திற்குள் அந்த முறைகளுக்கு உனக்கும் இரட்டி வேலைகளில் திருட்டு திருவணக்கும் அப்படி நடக்கவில்லை என்றால் நான் ஒரு விளையாடு, இது கட்டையும் விளையாடு என்று கொட்டை மீது ஆளையாக சொல்கிறேன். ருத்ராட்சத்தின் மீது ஆளையாக சொல்கிறேன். ருத்ராட்ச கொட்டையா நீ வர நினைக்கிறாத. ருத்ராட்சத்தின் மீது ஆளையாக சொல்கிறேன். உனக்கு முருகனுக்கு முருகனுக்கு வருகின்றேன். இசை கலைஞர்களே, அண்ணா இசை முழங்கட்டும். சுவாமி, நாரத மகர்ஷிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவர்கிட்ட வேணா வேணான்னு சொன்னாதே அப்ப வேணும் வேணும்னு நினைப்பாரு. அதாவது முதல்ல வந்து முருக பெருமான ஒரு மரியாதையா தான் இருந்தேன். அவர் எடுத்து முருகனை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு அவர் மேல உண்மையிலே காதல் வந்துருச்சு. முருக பெருமானே, உள்ளத்திலே ஆசை வைத்து உதட்டிலே வெறுப்பு காட்டி அனுப்பி இருக்கிறேன். உடனே வந்து உன்னதான் பார்ப்பாரு. கண்டிப்பா நிச்சயமா சொல்லுவாரு. வள்ளிட்ட இப்படி சொன்னேன் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு.
ஏன் அப்படின்னா உங்க குடும்பத்தையே வந்து என்ன செஞ்சுட்டேன், நான் அவதூறா பேசிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் ஐயனே. உங்கள் வரவுக்காக உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன், சீக்கிரமாக வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே. உடனே வருவாரு, போய் அங்க போய் சொல்லுவாரு. ஏன் அப்படி சொன்னாதே உடனே நமக்கு காரியம் ஆகும். அதனாலதான் கோபம் பேசியிருக்கேன். சீக்கிரம் போகட்டும், சீக்கிரமாக வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே. உங்களுக்காக உங்கள் வரவை காத்துக் கொண்டிருக்கிறேன்.